guys, welcome back to my channel. So if you are first time பார்க்குறீங்க அப்படினா என்னோட பேர் பாரதி and hope you all doing good. Recently வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும். I got a new job, so I think new PG. So அதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் வந்துட்டு லாஸ்ட் 2 வீடியோஸ் வந்து நல்லாவே வியூஸ் போயிருந்தது. நிறைய பேர் வந்துட்டு டவுட்டும் கேட்டிருந்தீங்க, எங்கே இருக்குது பிஜி, எவ்வளோ காஸ்ட்டு, ரெண்ட்டு, நிறைய டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு இன்ஸ்டாவில் வந்து பின் பண்ணி கேட்டிருந்தீங்க. நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய கேர்ள்ஸுக்கு. ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். Okay, let's get into the how much you pay per month. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்துட்டு நிறையா வரும். ஸோ அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷனாக நான் வந்து இங்கே கொடுத்துட்றேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபெப் வந்து இங்கே வந்தேன், 1 month ஆகுது. நான் இங்கே வந்துட்டு நான் இருக்கிறது 4 sharing ரூம் ப்ளஸ் வந்துட்டு இங்கே வந்து லிவிங் ரூம் இருக்குது, கிச்சன் இருக்குது, டிவி இருக்குது, ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஒய்ஃபை இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஏசி. நான் இருக்கிறது இங்கே எல்லாமே வந்துட்டு ஏசி தான், நான் ஏசி ரூம் கிடையாது, ஏசி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹீட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் இண்டக்ஷன் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க, ஓகேவா? ஸோ எப்போவுமே எங்கே வந்துட்டு ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கோ அங்கே காஸ்ட்டுமே அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும், ரீசனபிளாக தான் இருக்கும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பட் அப்படி கிடையாது. அவங்களுமே வந்துட்டு நமக்காக சேஃப்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ ஃபெசிலிட்டிஸ் வந்து நிறையா ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க காஸ்ட்டும் வந்துட்டு அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருப்பாங்க. இவ்வளோ கொடுத்தா கட்டுப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நான் மந்த்லி பே பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா 10K 10.5 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நான் பே பண்ணுறேன், இன்க்ளூடிங் ஃப்ரிட்ஜ், டிவி, இதெல்லாம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே சேர்த்து எனக்கு வந்துட்டு 10.5 வந்துட்டு வரும். ஸோ அதுக்கு மேலே போகுமான்னு கேட்டால் போகாது. மேபி வந்து சம்மர் டைமில் நீங்கள் ஏசி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இவி பில் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மித்தபடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும், ரீசனபிளாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபுட்டுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க 3 வேளைக்கும். ஸோ கிச்சனும் வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இந்த வீடியோவில். கிச்சனும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். கிச்சன்லேயும் ஒரு டிவி இருக்குது, ஹால்லேயும் ஒரு டிவி இருக்குது, அண்டு லிஃப்ட்டு கூட இருக்குது. 3 floors தான் இருக்குது, 3 floors ப்ளஸ் வந்து அங்கே மாடி. ஸோ 3 ஃப்ளோருக்குமே வந்துட்டு அவங்க வந்து லிஃப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மொட்டை மாடிக்கு மட்டும் தான் நம்ம வந்து ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் அங்கே தான் வந்துட்டு வாஷிங் மிஷின்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. 4 வாஷிங் மிஷின் இருக்குது. ஸோ நம்ம எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். லைக் சண்டை போடுற மாதிரி அந்த சுச்சுவேஷன்லாம் வராது. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க இந்த பீச்சியை. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நிறைய பீச்லாம் எப்படி இருக்கும்னா பார்க்கறதுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும், பட் ஆனால் ஸ்பேஸ் வந்து இருக்காது. இங்கே அப்படி கிடையாது, ஸ்பேஷியஸாகவும் இருக்குது நமக்கு அண்ட் ஆல்சோ ஃபெசிலிட்டிஸும் நிறையா இருக்குது. இப்போ நம்ம குக் பண்ணோம் அப்படின்னு நினச்சா கூட நம்ம குக் பண்ணலாம் கிச்சனில். ஸோ அந்த மாதிரி நிறைய குட் ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறதுனால ஐ சூஸ் திஸ் பிஜி. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பார்க்குற உங்களுக்கு இல்லைனாலும் வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா, நியூவாக ஜாயின் பண்ண போகிறாங்க இல்லை நியூவாக சென்னைக்கு வர போகிறவங்க, அவங்களுக்கு வந்து இந்த பிஜி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கே இருக்குது இந்த பிஜி, எங்கே இருக்குது பார்த்திங்க அப்படின்னா முகலிவாக்கத்தில் இருக்குது. அண்ட் உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை இன்ஸ்டாகிராமில் பின் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை இன்ஸ்டாகிராமில் பின் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எங்கே இருக்குது, காண்டாக்ட் நம்பர், டீட்டெயில்ஸாக நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் டீட்டெயிலாக, ஓகேவா? ஸோ என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷன்லையும் நான் வந்து பின் பண்ணுறேன் அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் வைக்கிறேன். ஸோ அங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
உள்ளே வந்தோன்னே இங்கே ஒரு ஹேங்கர் இருக்கும். அதுக்கப்புறம் நான் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 4 ஷேரிங் ரூம், ஓகேவா. ஸோ ஒரு காட் வந்து தனியாக இருக்கும், ரிமைனிங் 3 வந்து ஜாயின் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து வேணும் அப்படின்னா செப்பரேட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இந்த இஷ்யூ இல்லை அப்படின்றதுனால நான் வந்து இந்த காட்டில் இருக்கேன். பிங்க் கலரில் போட்டிருக்கல. ஸோ இந்த பெட் ஸ்ப்ரெட்டில் தான் நான் இருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த காட்டில் இருக்கிற 2 பர்சன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே ஃப்ளெக் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நான் ஒன்று காட்டணும். ஐ காட் திஸ் ஃப்ரம் கிண்டர் ஜாய். ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு இன்ஸ்டாகிராமில். ஸோ ஃபைனலி ஐ காட் திஸ். அண்ட் ஜஸ்ட் சும்மா ஆல்சோ பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு ஒர்க்கிங் டேபிள் இருக்குது. ஸோ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா இங்கே நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு சேர் அண்ட் ஒரு டேபிள் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மிரர், லாங் மிரர் ஒன்று வந்து இங்கே இருக்குது. அண்ட் ஆல்சோ மேலே பார்த்திங்க அப்படின்னா கபோர்ட்ஸ் இருக்குது. நம்மளோட சூட்கேஸ், நம்மளோட லக்கேஜஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி மேலே ஒன்று இருக்குது. அண்ட் ஆல்சோ கீழே வந்துட்டு 4 கபோர்ட்ஸ் இருக்குது. லைக் செப்பரேட்டாக இருக்கும். திஸ் ஒன் இஸ் ஃபார் 1 person, திஸ் ஒன் இஸ் ஃபார் 1 person. ஸோ அந்த மாதிரி 4 கபோர்ட்ஸ் இருக்குது தனித்தனியாக இண்டிவிஜுவலாக. ஸோ திஸ் இஸ் ஃபார் மீ. இதில் வந்து என்னோடய திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் அடுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஆர்கனைஸ்டாக இருக்காது. நான் இன்னும் ஆர்கனைஸ் பண்ணல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்புறம் ஒரு ஏசி இருக்குது, 2 லைட்டு, 2 ஃபேனு. இதெல்லாம் காமிப்பாங்களான்னு தெரில, நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸில் வந்து டஸ்ட்பின், அதுக்கப்புறம் லாண்ட்ரி ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் அங்கே வந்து அந்த ஷவர் லூஃபான்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதை தொங்க விடுற மாதிரி 3 கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஹேங்கர்ஸ் வந்து இங்கே 3 இருக்குது. 3 + 1 4. ஸோ இதனாலும் இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு விண்டோ இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் பார்த்திங்க அப்படின்னா ஹீட்டர், அதுக்கப்புறம் ஒரு மிரர், ஒரு சிங்க் இருக்குது. அதுக்கப்புறம் திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி இங்கே 2 போர்ஷன் கொடுத்துருக்காங்க, இங்கே 2 போர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ யா, தட்ஸ் இட். அண்ட் இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு வியூ வந்து இப்படி தான் இருக்கும். நான் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3rd floor. ஸோ என்னோடய ஆஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். அது இருக்குல்ல அந்த பில்டிங், இந்த ப்ரௌன் கலருக்கு பின்னாடி ஒரு பில்டிங் இருக்குல்ல, ஸோ அதுதான் என்னோடய ஆஃபீஸ். இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். அந்த மொட்டை மாடியிலேருந்து பார்த்தா இன்னும் கிளியராகவே தெரியும். நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப வெளிச்சமாக இருக்குது, ஸ்க்ரீன் போட்டுருலாம். ஓகே, ஸோ இதுதான் என்னோடய ரூம், இப்படி தான் இருக்குது. And thank you so much for watching and bye.